ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா நம்ம பைக் எவ்வளோ மைலேஜ் தருது, அதுக்கப்புறம் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம், அந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட பைக்கோட மாடலு என்ன சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது 2012 மாடலு NS 200 BS3 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ மாடல் மாரி தெரியும். நான் எல்லாமே ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டயர் பார்த்திங்கன்னா டயர் மட்டும் தான் பிரச்சனை, ரெண்டுமே சேஞ்ச் பண்ணல. ரெண்டுமே ஓரளவு ஃபுல்லாகவே தேஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணோம் டயரும். அதுக்கப்புறம் இன்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜின் பார்த்திங்கன்னா BS3 இன்ஜின் தான், கோல்டு கலரு. அது பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் பார்த்திங்கன்னா அக்ரா பைக் சைலன்சர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா ஸ்டாக் சைலன்சர் மாட்டினேன். பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சைலன்சர் வாங்கி மாட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு பைக் ஸ்பேஸ்லாம் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த பைக்கில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சைலன்சர் எடுத்து போட்டது. இது பார்த்திங்கன்னா போட்டு எப்படியும் ரொம்ப வருஷம் கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சைலன்சர் போட்டு. நான் ஏன் சைலன்சர் ஃபஸ்ட்டு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அக்ரா பைக் சைலன்சர் போட்டு, ஏன்னா சவுண்டு அதிகமாக வருது. முதல்ல நான் சைலன்சர் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் வேறு லெவலில் தருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தர மைலேஜ் எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகே இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மைலேஜ் தருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 36-37 கிட்ட தருது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்த்தீங்கன்னா ஹைவேல அந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ். சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 28-25 அந்தமாரி தருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மைலேஜ். நிறைய பேர் உங்களுக்கு உங்கள் பைக் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பவர் பைக்லாம் 45-40 சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். BS3 அதுமாரிலாம் ஒரு 45 மைலேஜ் தருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியுமா நான் தெரியல, நானும் செக் பண்ணி பார்க்கல. அதான் நீங்கள் என்ன பைக் வச்சுக்கிறீங்க, NS 200 பைக் வச்சுன்னா உங்கள் பைக் மைலேஜ் எவ்வளோ தருது அந்தமாரிலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா இன்னும் சேஞ்ச் பண்ணோம். பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2500 கிலோமீட்டர் கிட்ட ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டினோடனே மாற்றிடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலெலாம் ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்னு கொஞ்சம் டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க. நான் அப்படி ஃபாலோ பண்ணது எனக்கு ஒரு 37 மைலேஜ் அந்தமாதிரி தந்துச்சு. கரெக்டாக நான் ஒரு 100 பை தான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் போட்டேன். கரெக்டாக மீட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு 1 லஸ்ட்டு கரெக்டாக போனோம். பார்த்தீங்கன்னா 37 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 37 கிட்ட. நான் எப்படி ட்ரைவ் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். அதில் நீங்கள் என்னென்னா ஃபாலோ பண்ணணும் அந்தமாரி தான் சொல்ல போகிறேன். நான் பார்த்தோன்னா எப்போவுமே ஸ்மூத்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டு அந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆஷாக ரேஸ் பண்ணுவேன், ட்ரைவ் பண்ணுவேன். அது வரைக்கும் நார்மலாக எப்படி ட்ரைவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி மூவ் ஆனவுடனே ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மூவ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரீச் ஆகிறதுக்குள்ளே அடுத்த கியர் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3வது கியர் போட்டுருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 அந்தமாரி வந்துச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 3rd கியர் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்தமாரி வந்துச்சிங்கன்னா ஒரு 4th கியர் சேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிட்ட பார்த்தீங்கன்னா 5th கியரில் போவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 40 மேலே போயிட்டுனா ஒரு 45 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுனா பார்த்திங்கன்னா 6th கியரை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நீங்கள் கரெக்டாக கியர் சேஞ்ச் பண்ணிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மைலேஜ் தர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்பீடு எந்த ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்களோ அந்த ஸ்பீடில் கரெக்டாக நீங்கள் கியர் குறைச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அதிகமாக ஸ்பீடு போவீங்க. பார்த்தீங்கன்னா கியர் பார்த்தீங்கன்னா கம்மி கியரில் இருக்கும். 3வது கியர் 4வது கியர்லேயே நீங்கள் ஒரு 50 அந்தமாரிலாம் போகிறீங்கன்னா ஒரு கரெக்டாக 6 கியர் மேலே தான் போகணும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா
3வது கியர் 4வது கியர் இப்படிலாம் 5வது கியரில் கூட போவீங்க நிறைய பேர். அந்தமாரி பண்ணிங்கன்னா கூட மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்கன்னா, இப்போ டக்குனா எதனா ஒரு வேகத்தடை வருது, ஒரு 60ல் போய் நீங்கள் டக்குனா ஒரு வேகத்தடை வருது பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணுறீங்க. ஆனால் கீர் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீர் குறைக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு சத்தம் கேட்டு ஒரு மாதிரியாக செயின் இதுவாகிட்டு அந்தமாரி ஆகும். அதுக்கப்புறம் தான் கீர் குறைப்பீங்க. அந்தமாரி பண்ணால் கூட உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நீங்கள் ஸ்லோ ஆகிறப்ப எவ்வளோ கீர் குறைக்கும் என்னமோ ஸ்பீடை பார்த்து கரெக்டாக கீர் குறைச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா மெயினாக சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா பைக்கில் இன்ஜின் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின்டைன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த கலரு பிளாக் கலர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா இன்ஜின் ஆயிலோட தன்மை போயிட்டுருக்கோம் பிளாக் கலர் ஃபுல்லாக ஆனதால். அதெல்லாம் நீங்கள் ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணணும். அந்தமாரி ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகிடும். இன்ஜின் ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு கொஞ்சம் செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிங்க எப்படி இருக்குன்னு ஏர் ஃபில்ட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் ஏர் ப்ரெஷர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வைக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். 25 28 அந்தமாரி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா 32 35 அந்தமாரி வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் செயின்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செயின் எதனா ப்ராப்ளம் வந்தால் கூட கரெக்டாக ரொம்ப டைட்டும் வைக்காதீங்க, ரொம்ப லூஸ் வைக்காதீங்க, மீடியமான இதுவில் வைங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இதில் எந்த கண்டிஷன் இருக்குது டிஸ்பிளேட்லாம் அந்தமாரிலாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஸ்பிளே தேஞ்சாலும் அந்த இதுவில் வராசம் உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா. அந்தமாரி பைக் அப்படியே ஈர்த்து பிடிக்கிறதால கூட மைலேஜ் ட்ராப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடிலாம் எதுவும் இல்லை. மற்றபடிலாம் நீங்கள் இந்த விஷயம் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணி இது பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிட்டியில் எதுவும் பண்ண முடியாது. மைலேஜ் அது கண்டிப்பாக ட்ராப் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம அதிகமாக கிளச்சு பிடிக்கிறோம், கீர் சேஞ்ச் பண்ணிருப்போம் அடிக்கடிக்க. அதே பைக்கு வேறு அதிகமாக ஓவர் ஹீட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சிட்டியில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஹைவேல செக் பண்ணி பாருங்கள். மைலேஜ் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு NS200 பற்றினா எந்த கண்டென்ட் போடலாம் அதை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.